ஸ்பிரிச்சுவல் ஜோதிடம் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். வார பலன் 12/8/2024 18/8/2024 வரை உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன் அப்படின்றத பார்ப்போம். முதல்ல இந்த வாரத்தினுடைய கோல்சாரம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, காலபுருஷ தத்துவத்தின் 2வது ராசியான ரிஷப ராசியில் செவ்வாயும் குருவும் இருக்க, புதன் சூரியன் கடகத்திலையும், சுக்கிரன் சிம்மத்திலையும், கேது கன்னியிலையும், கும்பத்தில் சனி வக்கரத்தோட, மீனத்தில் ராகு. இந்த வாரம் மாற்றங்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்கும்போது, சூரியன் 17ஆம் தேதி காலை ஒரு 6:15 மணிக்கு கடகத்திலிருந்து சிம்மத்துக்கு போகிறார். அதாவது ஆவணி மாதம் பிறகுறது. இந்த வாரத்தினுடைய ஒரு பெரிய மாற்றம் மாத கிரகமான சூரியன் மாறுறது. இந்த வாரத்தில் பார்த்தடையானால் சந்திர பகவான் சுவாதி நட்சத்திரம், அதாவது இந்த வாரம் ஆரம்பிக்கும் போது துலா ராசியிலிருந்து சிரவண நட்சத்திரம் வரலும் போகிறார், மகர ராசி வரலும் போகிறார். அதாவது சுவாதி அப்படின்னு சொல்லக்கூடிய துலா ராசியிலிருந்து துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம் 4 ராசிக்கு போகிறார். இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள்னு பார்த்தேன்னா 12ஆம் தேதி அன்னைக்கே திரிதினஸ்பிரிகு அப்படின்னு போட்டிருக்கும். அப்படின்னா ஒரு நட்சத்திரமோ ஒரு திதியோ, அதாவது 3 நாட்கள் அது வறுமையானால் அது திரிதினஸ்பிரிகு அப்படின்னு சொல்லக்கூடியது. ஒரே நட்சத்திரம், ஒரே திதி, ஒரே யோகம் அந்த மாதிரி வந்ததேயானால் இந்த மாதிரி திரிதினஸ்பிரிகுன்னு சொல்லக்கூடியது. இன்னைக்கு பார்த்தாலேயானால் சுவாதி நட்சத்திரம் கிட்டத்தட்ட ஒரு 1.25 நாழிகை இருக்கும். அது 10ஆம் தேதி அன்னைக்கு, அதாவது 11ஆம் தேதி அன்னைக்கு அதிகாலை, அதாவது சூரிய உதயத்திற்கு முன்னாடினா 10ஆம் தேதி கணக்கு வரும் தமிழில். சூரிய உதயம் டு சூரிய உதயம் தானே, அதனால் முந்தின நாள் வரும். அதற்கப்புறம் 11ஆம் தேதி அன்னைக்கு சூரியன் உதிச்சதுக்கப்புறம் 60 நாழிகை சுவாதி நட்சத்திரம். அதுக்கப்புறம் இன்றைக்கி ஒரு 12ஆம் தேதி அன்றைக்கி ஒரு 1.25 நாழிகை இருக்கிறதுனால திரிதினஸ்பிரிகுன்னு சொல்லக்கூடியது. 3 நாள்கள் ஒரே நட்சத்திரம் வர்றதுனால இது சொல்கிறது. இதனால் என்ன அப்படின்னா, இது என்ன ஒரு நல்ல விஷயம் பண்ணுறதுக்கு இந்த நாட்களை தவிர்க்கிறது ரொம்பவும் நல்லது. அது நல்ல விஷயம்னா வீட்டில் ஏதாவது விசேஷங்கள் கொண்டாடணும்னா அதை தவிர்க்கிறது நல்லது. சரி, இந்த வாரம் பார்த்தீங்கன்னா 15ஆம் தேதி, அதாவது 15/8/2024 அன்றைக்கி ஸ்மார்த்த ஏகாதசி. அதனால் இன்றைக்கி 15ஆம் தேதி ஸ்மார்த்த ஏகாதசியாகவும் 16ஆம் தேதி வைணவ ஏகாதசியாகவும் கொண்டாடப்படுகிறது. இந்த வாரம் பார்த்தோன்னா 17/8/2024 அன்றைக்கி சனி பிரதோஷம். பிரதோஷ காலம்ன்றது மிகவும் முக்கியமான விஷயம். அதை தவிர இன்றைக்கி இந்த 17ஆம் தேதி சனிக்கிழமை கார்த்தால ஒரு 6:15 மணிக்கு சூரிய பகவான் ஆவணி மாதம், அதாவது சிம்ம ராசியில் வர்றது பெரிய விசேஷம். அன்றைக்கி சனி பிரதோஷம் வேறு, அதுவும் பெரிய ஏற்றம் கொடுக்கக்கூடிய நாள். அதாவது பிரதோஷத்திற்கு வேண்டிக் கொள்ளும் எல்லா விஷயங்களும், எல்லாவித தோஷங்களும் போகக்கூடியது, எல்லாவித கஷ்டங்களும் தீர்க்கக்கூடிய நாள்னு சொல்லக்கூடியது. அதுவும் சனி பிரதோஷம் மிகவும் விசேஷமான ஒன்று. அதுவும் அதாவது சனி பிரதோஷம் சாயந்தரம் 5:45 6:15 வரலும் உண்டான அந்த தீபாராதனை பார்க்குறது சிவன் கோயிலெல்லாம் பெரிய விசேஷமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். 18ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பார்த்தோம்னா ஸ்ரவண நட்சத்திரம், திருவோணம், அதாவது ஸ்ரவண விரதம் வருது அன்றைக்கி. சரி, இந்த வாரம் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம்னு பார்த்தோம்னா, மீனம், மேஷம், ரிஷபம், மிதுனம், இந்த 4 ராசிக்காரர்களுக்கும் சந்திராஷ்டம். 8ஆம் இடத்துல மறைஞ்சி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எந்த ஒரு விஷயங்களும் தவறான செயல்களில் ஈடுபடக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதாவது செய்யக்கூடிய செயல்கள் தவறாக போகக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். மயங்கக்கூடிய காலகட்டம். அதனால் புதிய முயற்சி வேண்டாம், வெளியூர் வெளிமாநிலம் பிரயாணம் வேண்டாம், யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க, பொறுமையாக இருக்கிறது நல்லது. ஒரு ராசிக்கும் என்னென்ன பலன் அப்படின்னு பார்ப்போம். மேஷம் முதல் மீனம் வரை. அதான் என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் வந்துன்னு இருக்கும். உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட், அதாவது ஜாதகத்தின் வழியாக ஏதாவது தெரிஞ்சு கொள்ளணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய டேட்டு, டைமு, பிளேஸ் ஆஃப் பர்த்து, உங்களுடைய பெயர், உங்கள் தாய் தகப்பனார் பெயர் அனுப்புங்க. அதற்கு உண்டான கட்டணம் என்னன்றதும் சொல்கிறேன். அதை நீங்கள் போட்டுவிட்டு அதுக்கு உண்டான யூடிஆர் நம்பரும் நீங்கள் ஷேர் பண்ணுங்க. உங்களுக்குன்னு அப்பாயின்மெண்ட் தரேன். சரி, இப்போ மேஷம் முதல் மீனம் வரை 12/8/2024 18/8/2024 வரை உண்டான பலன்களை இப்போ பார்க்கலாம். மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூசம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய புத பகவான் ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கிறது விசேஷம். ராசிநாதனே 2ஆம் இடமான தனஸ்தானத்தில் இருக்கிறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம். இந்த வாரம் பார்த்தேனால் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல புதன் மற்றும் சூரியன் இருக்கிறது பெரிய ஏற்றம். 3ஆம் அதிபதி 3க்கு 12 இருக்கிறதுனால புதிய முயற்சிகள் இந்த வாரத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் வரும். இருந்தாலும் 17ஆம் தேதிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய முயற்சிகளில் வெற்றி வரும். ஏன்னா 17ஆம் தேதி 3ஆம் அதிபதி 3ஆம் இடத்துல போய் ஆட்சி பெற்று போகிறார். நல்ல ஒரு ஏற்றம். ஆவணி மாதம் பிறந்த உடனே பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. ராசிக்கு 12ஆம் அதிபதியும் சேர்ந்து சுக்கிர பகவான் இருக்கிறதுனால பெரிய ஏற்றம். 12ஆம் இடத்துல குருவும்
செவ்வாயும் இருக்கிறதுனால சுபத்துவம் அடைகிறது. அதை தவிர சுபமாக இருக்கிறதுனால செலவுகள் சுப செலவுகளாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த வாரத்தை பார்த்தோன்னா உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கிறதுனால படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு மறதி கொஞ்சம் அதிகமாக இருக்கும். விநாயகரை போய் வழிபடுறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். அதை தவிர தாயின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல வக்கரகதியில் சனி பகவான் இருக்கிறதன் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் இருக்கும். தொழிலில் கொஞ்சம் பிரச்சனைகள் இருந்தாலும் தந்தையின் உடல்நிலையில் சற்று பிரச்சனைகள் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு புதிய தொழிலை ஏற்படுத்துவார். தொழிலில் பெரிய பிரம்மாண்டத்தை செய்வார். மாற்றத்தை மிகவும் அதிகமாக செய்யக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும். 11ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் 6-11ஆம் அதிபதி 12ஆம் இடத்துல இருக்கிறது பெரிய ஏற்றம். இதன் மூலியமாக வெளிநாடு வெளியூர் ஷார்ட் போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வீட்டை விட்டு பிரிந்து செல்லக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமைய போகிறது. இந்த வாரத்தில் அதிவேகமாக செல்லக்கூடிய சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துக்கு போயிருக்கார். 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவான் பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைகிறது. 13ஆம் தேதி அதிகாலை ஒரு 2 மணி வரலும் இருக்கக்கூடியவர். இதன் மூலியமாக சந்திர பகவான் பெரிய 2ஆம் அதிபதி 5ஆம் இடத்தில் இருக்கிறதுனால குழந்தைகள் மூலியமாக பண உறவு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. குழந்தைகள் மூலியமாக குடும்பத்தில் நல்ல ஒரு சந்தோஷம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். அது 13ஆம் தேதி கார்த்தாலேருந்து 15ஆம் தேதி காலை ஒரு 10:45 மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம். 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவானை குருவும் செவ்வாயும் பார்க்குறது பெரிய ஏற்றம். இதன் மூலியமாக புதிய வேலை கிடைக்கக்கூடிய காலகட்டம், வேலையில் மாற்றங்கள் ஏற்படக்கூடிய காலகட்டம், வேலையில் மாற்றங்களோடு பெரிய ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. குருவோடு சேர்ந்து செவ்வாய் இருந்து குருவும் சந்திரனை பார்க்கறதுனாலே இதுவரையிலும் விலை போகாத ஒரு ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறவா, விலை போகாத விலைக்கு விற்கணும்னு வீடு மனை பார்த்துன்னு இருக்க ஆளுக்கெல்லாம் இப்போ விலை போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக அதிகம். உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். சந்திர பகவான் 7ஆம் இடத்துல 15ஆம் தேதி கார்த்தால ஒரு 10:45 17ஆம் தேதி மாலை ஒரு 4:30 மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. இந்த காலகட்டத்தில் சப்தமத்தில் இருக்கிறது, ராசிக்கு சப்தமத்தில் இருக்கிறது பெரிய ஏற்றம். அதை தவிர பார்த்தோம்னா செவ்வாயினால் பார்க்கப்படுறதுனால பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். பார்ட்னர்ஷிப் தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். தொழிலில் பெரிய மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. புதிய கடன் வாங்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல சந்திர பகவான் போகும். சந்திராஷ்டம காலமாக அமையிறது. அதாவது 17ஆம் தேதி மாலை ஒரு 4:30 மணியிலிருந்து 19ஆம் தேதி இரவு ஒரு 8:30 மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் சந்திராஷ்டம காலம் அமையிறது. இதன் மூலியமாக சந்திர பகவான் 8ஆம் இடத்துல மறைஞ்சிருக்கிறது அந்த அளவு விசேஷமில்லை. இதன் மூலியமாக புதிய முயற்சி வேண்டாம், வெளியூர் வெளிமாநிலம் பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம். ஒருவேளை பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருந்தீங்களேனால் சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அருகில் இருக்கக்கூடிய பிள்ளையார் கோவிலில் அல்லி மலர் கொண்டு போய் கொடுத்துட்டு வாங்க. நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். அதை தவிர அகத்திக்கீரை கட்டு அருகில் இருக்கக்கூடிய கோசாலையில் கொடுத்துட்டு வாங்க. பசுமாட்டுக்கு உங்களுக்கு சந்திராஷ்டமத்தின் தாக்கம் குறையும். இருந்தாலும் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க. பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. இந்த வாரம் ஒரு நல்ல ஏற்றமான வாரமாக இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு இருக்கும். இருந்தாலும் 2ஆம் இடத்துல சூரியனோடு சேர்ந்த புதன் இருக்கிறதுனால அந்த அளவுக்கு ஏற்றத்தை கொடுக்காது. பேச்சில் ரொம்ப கடுமை வந்துடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கும். படிக்கக்கூடிய மாணவர்கள் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. தாயின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டம் அமைய போகிறது. பொதுவாக இந்த வாரம் உங்களுக்கு மிதுன ராசிக்காரர்களுக்கு ஒரு சுமாரான வாரமாகவே இருக்கும். இருந்தாலும் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய மாங்காடு அம்மன் கோவிலில் போய் சேவிச்சுட்டு வாங்க. ஏன்னா இந்த வாரம் வெள்ளிக்கிழமை ஆடி மாதத்தினுடைய கடைசி வெள்ளிக்கிழமை ஆகிறதுனால, ஆடி மாதத்தின் கடைசி வெள்ளிக்கிழமைன்றதுனால அருகில் இருக்கக்கூடிய அம்மன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. மாங்காடு அம்மன் கோவிலுக்கு போயிட்டு உங்களால் முடிஞ்ச எலுமிச்சம்பழம் மாலையோ மஞ்சள் கலர் வஸ்திரமோ கொண்டு போய் கொடுத்துட்டு வாங்க. நல்ல ஒரு ஏற்றம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு.